குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. அது பொரிஞ்சக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சு. அது நல்லா தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி உடச்சிக்கணும். அரை தக்காளி, ஒரு வெங்காயம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கணும். தேங்காய் மசாலாவை அரைச்சி ஊற்றிக்கணும். பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கணும். உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும் கொஞ்ச நேரம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். 8 முட்டையை 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு தோல் உரிச்சுக்கணும். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம அதையே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணி குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா முட்டையும் அறுத்து போட்டாச்சு. அதை இறக்கி வச்சாச்சு. குழம்பு ரெடி. இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க முட்டை குழம்போட சாப்பிட்றேன் வாங்க.